அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி தமிழில் பார்த்தீங்கன்னா பகுமுறை வடிவியல் அல்லது ஆயத்தலை வடிவியல்னு சொல்லுவோம். அதில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஃபார்முலா. இந்த செக்ஷன் ஃபார்முலாவில் நம்ம ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் டிவிஷன், உட்புறமாக பிரித்தல் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட்டு ஒரு லைனை வந்துட்டு ரெண்டாக பிரிக்குது அப்படின்னா என்ன ஃபார்முலா, உள்பக்கமாக பிரிக்குதுன்னா என்ன ஃபார்முலானா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. P of x, y is equal to ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பிரிக்குது பார்த்தீங்களா, அந்த பிரிக்கிற ரேஷியோவை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா MN அல்லது LM என்ன வேணாலும் நம்ம பேரை கொடுத்துக்கலாம். ஸோ இன்டர்னல் டிவிஷன்னா கண்டிப்பாக என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா M+N. அதை 2 தடவை கமா போட்டு எடுத்து எழுதிடுங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேஷியோ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எம்மோடு என்னதான் சேரணும்னு பார்த்தீங்கன்னா x2, அதாவது இது ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக எக்ஸ்ன்ற வேல்யூவும் ரெண்டாவதுல ஃபுல்லாக ஒய்ன்ற வேல்யூவும் வரணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன வரணும்னா எம்மோட x2வும் ப்ளஸ் போட்டுக்கோங்க, என்னோட x1யும் எடுத்து எழுதணும். இப்போ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக ஒய்ன்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணுங்கள். y2 ப்ளஸ் ny1. ஸோ அப்போது இன்டர்னல் டிவிஷன் செக்ஷன் ஃபார்முலா, உட்புறமாக பிரித்தல் என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா mx2 ப்ளஸ் nx1 பை m+n, my2 ப்ளஸ் ny1 பை m+n. ஸோ இது உட்புறமாக பிரித்தல், இன்டர்னல்னா ப்ளஸ் சொல்லி எழுதணும். அதே எக்ஸ்டர்னல் டிவிஷன்னா என்ன வரும்னா சேம் ஃபார்முலா, ஆனால் என்ன போட்டுருணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் வச்சு போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் P of x, y is equal to கண்டிப்பாக கீழே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோன்னு சொல்லுவோம், விகிதங்கள். ஸோ அதை கீழே எடுத்து எழுதணும். இது வெளிப்புறமாக எக்ஸ்டர்னல் அப்படின்னா என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா M-N, அதை 2 தடவை எடுத்து எழுதுங்க. பாயிண்ட்னால என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட்ல வர்றது எக்ஸ் பாயிண்ட் ஆகும், ரெண்டாவதாக வர்றது ஒய் பாயிண்ட் ஆகும் இருக்கணும். ஸோ எம் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக எம்மோட என்ன தான் சேரணும், இது ஃபுல்லாகவே எக்ஸ் தான் வரும். ஆனால் முதல்ல ரெண்டாவது பாயிண்ட் தட் இஸ் x2 எடுத்து எழுதிட்டு மைனஸ் nx1. அதே மாதிரி இங்கே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா my2 மைனஸ் ny1. ஸோ ப்ளஸ்ஸை வச்சு எழுதுனா அது இன்டர்னல், மைனஸை வச்சு எழுதுனா அது எக்ஸ்டர்னல். ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு ஃபார்முலாவோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.